Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel and welcome to the part 4 of marriage vlog. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு vlog மக்களே, ஆப்வியஸாக பெரிய ஒரு சீரீஸு. இது வந்து மேரேஜ்ன்றது நம்ம ஷார்ட்டாக வந்து சொல்லி பிடிச்சிட முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஏன்னா அது திருப்பி மேரேஜ் கொண்டு வர அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நான் யூஸ்வலாக என்னோட வீடியோஸ் நான் சொல்ல மாதிரி நான் எப்பவுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் டீட்டெயில்டாகவே ஷேர் பண்ணுவேன். ஷார்ட்டாக ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு ஒரே வீடியோவில் டக்குன்னு வந்து அப்படியே சொல்லிட்டு போயிடுறது வந்து எந்த ஒரு லாபமும் வந்து கிடையாது. அப்படின்றதுனால நான் எப்பவுமே கொஞ்சம் டீட்டெயிலாக போவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்றது நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். எஸ், துரியா ஹோட்டல். நான் வந்து எங்கே வந்து நான் இந்த கல்யாணத்தை இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தியிருந்தோம் அப்படின்னா துரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல். இந்த துரியா ஹோட்டல் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லொக்கேட்டட் இன் தரமணி. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நாங்கள் வந்து நடத்திருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி அதுக்கான ரிவ்யூ தான் நான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா. அண்ட் மோரோவர் ஐ திங்க் இந்த வீடியோவே வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெருசாகவே போகும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது துரியாவோட ரிவ்யூவே வந்து பெருசாக போகும். அப்படின்றதுனால ஐ திங்க் நான் ஒரே வீடியோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி பண்ணுவேன். இது பார்ட் 1 நீங்கள் வச்சுக்கோங்க. பார்ட் 2 அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ திங்க் vlog எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து vlog 4, அடுத்தது vlog 5, இல்லை இது வந்து vlog 4 பார்ட் 1 அண்ட் vlog 4 பார்ட் 2 அப்புறம் வரும். ஸோ தெரில அது எப்படி நான் போடுவேன்னு தெரில. பட் எப்படியும் இது வந்து ஒரு திங்க் 2 வீடியோவாக போகும். ஏன்னா இது வந்து பெரிய வீடியோ மக்களே. கண்டிப்பாக வந்து பெரியஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படின்றதுனால வந்து ஷார்ட்டாக வந்து என்னால் சொல்ல முடியாது. ஸோ வாங்க இப்போது இதை துரியா ஹோட்டலுக்கான ரிவ்யூவை பார்ப்போம். அதோட ஹோட்டல் ரிவ்யூ மட்டும் இல்லை, இந்த கல்யாணம் நடத்தி கொடுத்த அவங்களுக்கான ரிவ்யூ, மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ, எவ்ரிதிங். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். ஓகே மக்களே, ஸோ துரியா. ஸோ பார்த்தீங்கன்னா துரியா ஹோட்டலை நாங்கள் வந்து ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ட்டு நான் வந்து போன விளாக்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி எத்தனை ஹோட்டல்ஸ் நான் பார்த்தோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நிறைய சொல்லியிருப்பேன். அம்பிகா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஹோட்டல்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபைனலி வந்து வி சோஸ் துரியா. த ரீசன் இஸ் பிகாஸ் ஆப்வியஸாக மெயின் ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து ஹால் மக்களே. எந்த ஹால் நம்ம வந்து கல்யாணம் பண்ண போகிறோம், அந்த ஹால் தான் எனக்குமே முக்கியம் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது எல்லா ஹோட்டல்ஸையும் நான் ஹால்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் எல்லா ஹோட்டல்லையும் பற்றி நிறைய ஹோட்டல்ஸில் போய்ட்டு நாங்கள் வந்து ரூம்ஸும் பார்த்துருந்தோம். ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து முக்கால்வாசி ஹோட்டல்ஸுமே காமனாக தான் மக்கள் இருந்தது. ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. எல்லா ரூம்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்ததுனால ரூம்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் ஹால், அந்த கல்யாணம் நடத்தக்கூடிய அந்த ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹால் அது பேர் வந்து பேங்க்வெட் ஹால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேங்க்வெட் ஹால் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. கொஞ்சம் ஸ்பேசியஸாகவும் நல்லாவும் இருக்கணும், லுக்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ஃபைனலி துரியா தான் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண மக்கள். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. பட் ஓப்பனான ஒரு ரீசன்னா ஆப்வியஸாக எங்களுக்கு டைம் இல்லை. அதாவது வந்து அந்த டேட்ஸ் வந்து அமையலை. மற்ற நிறைய ஹோட்டல்ஸில் டேட்ஸ் வந்து ஓகே ஆல்ரெடி ஆக்குபைடாக இருந்தது. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து புக் பண்ணியிருந்தாங்கன்றதுனால வேறு வழி இல்லாமல் வி ஹேட் டு சூஸ் துரியா. இல்லைனா நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது அவைலபிலிட்டி, ஐ மீன் எடுத்துருக்கலாம். பட் அதோட நல்ல ஹோட்டல்ஸே இருந்தது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதான் ரீசனே ஆக்சுவல் மெயின். அது தாண்டி மற்ற ரீசன்ஸும் இருக்குது, லொக்கேஷன் மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. பட் தாண்டி துரியா இதுக்கு தான் நாங்கள் தேர்ந்து எடுத்தோம் மக்களே. ஸோ திஸ் இஸ் வை வி சோஸ் துரியா. அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டீட்டெயிலாக பேசணும்னா. ஸோ வாங்க இப்போ துரியாக்கான ரிவ்யூ போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா துரியாக்கான ரூம் ரிவ்யூ வரைக்கும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புக்கிங் மக்களே. ஸோ முதல்ல புக்கிங் பண்ணணும். அதுதான் துரியா ஹோட்டலில் நம்ம எந்த ஹோட்டல்லையுமே நம்ம கல்யாணம் பண்ண முடியும், கல்யாணமும் ஃபங்க்ஷனும் நடத்த முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் கோ வித் தி புக்கிங் ப்ராசஸ். ஸோ புக்கிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்தது அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா நான் அந்த சர்வே பண்ணியிருந்தோம். அப்போ சர்வே பண்ணும்போது மீட் பண்ணும்போது ஒரு லேடியை தான் மீட் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்போ புக்கிங் போகும்போது அந்த லேடி இல்லை, தெரியல. அந்த லேடி வந்து வேலையை விட்டு போயிட்டாங்களா, இல்லை லீவில் இருந்தாங்களா, இல்லை என்னன்னு தெரியல. அந்த லேடி இல்லை. ஸோ எங்களை பார்த்துக்கினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை மீட் பண்ணி எங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகுமார் அப்படின்னு சொன்னவர் ஒரு மேனேஜர் தான். ஸோ அவர் தான் இந்த ஈவெண்ட்டோட மேனேஜரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்னால் சொல்கிறது, இந்த ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னால எல்லாத்துக்குமே தனித்தனியாக டீம்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பண்ணுற ஒரு விஷயத்தில் சிவகுமார் தான் மேனேஜர் அந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரை தான் நான் வந்து மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அவரை மீட் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க. 3 பேர் போயிருந்தோம். அம்மா, நான், தம்பி 3 பேர் போய் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அவரை போய் மீட் பண்ணோம் மக்களை. ஸோ மீட் பண்ணி அவர் தான் எங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் ரூம்ஸு, ஹால் இதெல்லாம் காட்டினார். ஸோ பார்த்து எங்களுக்கு ஒரு நல்லா பிடிச்சதுனால சொல்லிட்டு ஃபைனலி நம்ம புக்கிங்க்கு போயிருந்தோம். ஸோ புக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அது நிறைய ப்ராசஸ் போச்சு மக்கள். நான் சொல்கிறது நிறைய நாள் போச்சு ப்ராசஸ். இல்லை ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராசஸ் போகும்போது நாங்கள் வந்து புக்கிங் பண்ணியிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் முதல்ல கல்யாணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த புக்கிங்கிறது எப்படி நம்ம ஈவெண்ட் பண்ணுறோம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எப்படி நம்ம ஈவெண்ட்டை கொண்டு போகிறோம் அப்படின்றது பேஸ் பண்ணுறது. அது ஒரு டைப் ஆஃப் ஈவெண்ட் ஒரு மாதிரி நடக்கும். அதை நான் போன விளாகில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் அதை தாண்டி வந்து நாங்கள் எங்களோட இந்த ஈவெண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக்
மாறி மாறி நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல்ல நாங்கள் பண்ணது என்னென்னா, முதல் நாள் லைக் டே 1 February 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் மட்டும் வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில் கல்யாணம், அப்புறம் மதியானம் லஞ்சு, அதோட முடிச்சிக்கலாம் இப்படி தான் பிளான். பட் அதை தாண்டி வந்து அப்புறம் வந்து அப்படியே வந்து அந்த பிளான்ஸ் மாறுச்சு. உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து மத்தியானம் வந்து சாப்பாடு சாப்பிட்டு, அப்புறம் வந்து நைட் வந்து டின்னர் வந்து நிச்சயதார்த்தத்தோட சேர்த்து நடத்திட்டு, அப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில் கல்யாணம், அப்புறம் மத்தியானம் லஞ்சு. ஸோ அப்படி தான் வந்து பிளானை வந்து மாற்றிருந்தோம்ல. ஸோ அது 2த்துக்குமே எங்களுக்கு பட்ஜெட் வந்து சொன்னாங்க. ஸோ அவரோட பேசும்போது அந்த பிளேட்டு கணக்கை தான் அங்கே வந்து விசாரிச்சிருந்தோம். ஸோ பிளேட்டு கணக்குனா உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன். பிளேட்டு கணக்கு மக்களே, ஆப்வியஸாக இந்த ஹோட்டல்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் சத்திரம், அதாவது ஒரு மண்டபம் அப்படி நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேட்டு கணக்குன்றது மோஸ்ட்லி வராது. இப்போ வரதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சத்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேட்டு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்திரத்துக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் டிபெண்டிங் அப்போ வந்து சத்திரத்தோட சைஸு, சரிங்களா, லொக்கேஷன். ஸோ அது நீங்கள் சத்திரத்துக்கு, அதாவது மண்டபத்துக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும். அப்புறம் கேட்ரிங்க்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும். கேட்ரிங் பார்த்தீங்கன்னா தனியாக ஆள் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று இந்த அந்த சத்திரங்காரங்களே, அதாவது மண்டபங்களோட அந்த ஓனர்ஷிப்பே அவங்களே பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸே பார்த்தீங்கன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே கூட அந்த சாப்பாடை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். நான் சொல்கிறது இன்னொரு கேட்ரிங் மூலமாக ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ கேட்ரிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து தனித்தனியாக தான் நீங்கள் பண்ணணும். சத்திரத்துக்கு தனியாக, கேட்ரிங் தனியாக. ஸோ அப்படி இருக்கும்போது லெட்ஸ் இப்போ சத்திரத்துக்கு ஒரு 4 லட்சம் இல்லை 5 லட்சம் ஆகுதுன்னா, கேட்ரிங் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பர் இலை கணக்கு. அங்கெல்லாம் மோஸ்ட்லி இலை தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இலை கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலை வந்து ஒரு 800 வச்சுக்கோங்களேன். 800 இல்லை 1000 வச்சுக்கோங்களேன். இப்போ 1000 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்ஸே வந்து ஒரு 500 இலை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, சத்திரம் அப்படின்றாலும் கொஞ்சம் நிறையவே பேர் வருவாங்க. அப்படி இருக்கும்போது 500 into 1000 which is close to 5 lakhs. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே சேர்த்தே எப்படி வந்து ஒரு 10 லட்சம் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்கரேஷன் இருக்குது, அப்புறம் வந்து மேளதாளம் அரேஞ்ச் பண்ணணும், அப்புறம் வந்து மியூசிக் இருக்குது, லைட் மியூசிக்கு, அப்புறம் வந்து ஐயர் அரேஞ்ச் பண்ணணும், நிறைய எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. அதில் எக்ஸ்ட்ராஸ்லாம் போகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு பட்ஜெட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. பட் ஹோட்டல் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை இது மக்களே. ஜஸ்ட் சிங்கிள் தான். அதாவது வந்து பிளேட்டு கணக்கு. ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க பொறுத்தா. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ஒரு பிளேட் வந்து தோராயமாக சொன்னால் வந்து 1400 ப்ளஸ் டாக்ஸஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 1400 ப்ளஸ் டாக்ஸஸ் விச் இஸ் க்ளோஸ் 1615 வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் எங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா பர் பிளேட் கணக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு மினிமமாக இவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட ஈவெண்ட்டில் அவங்க இப்போ கல்யாணத்தை நடத்தணும், அவங்க ஹோட்டலில், நான் சொல்கிறது வந்து துரியா ஹோட்டல் நடத்தணும்னா மினிமம் வந்து 150 பிளேட்டை நீங்கள் புக் பண்ணணும். ஸோ 150 பிளேட்டுக்கு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதான் மினிமம் உங்களுக்கு ஹால் கொடுத்துருவாங்க. ஸோ 150 பிளேட்டுக்கு, அதாவது 1400 ப்ளஸ் டாக்ஸஸ் இன்ட்டு 150 இதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு அவங்க வந்து அந்த ஹாலும் கையில் கொடுத்துருவாங்க, சாப்பாடையும் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈவெண்ட்டை நடத்திக்கலாம் மக்களே. இதான் பிளேட்டு கணக்கு, சரிங்களா. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. அது எங்களுக்கு வந்து கரெக்டாக எனக்கு ஆக்சுவலாக அந்த புக்கிங் பண்ணும்போதெல்லாம் கூட பெருசாக எனக்கு தெரியும். பட் ஆனால் வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் அந்த நாங்கள் பத்திரிக்கைலாம் கொடுக்க போனோம்ல, அப்போ தான் வந்து ஒரு சிலவங்கலாம் சொன்னாங்க. எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பிளேட்டு கணக்கு அப்படின்றது ஒரு ஆள் வந்து 2 பிளேட் 3 பிளேட் எடுத்தால் கூட ஒரு பிளேட் தான் கணக்கெலாம் கிடையாது. ஒரு ஆள் வந்து 2 பிளேட் எடுத்தால் 2 பிளேட்டு கணக்காயிடும். ஸோ அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. அது எங்களுக்கு முதல்ல தெரியாது, அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டு கணக்கு தான் மக்களே. இப்போது அதான் கல்யாணத்துக்கும், லைக் மண்டப கல்யாணத்துக்கும் உங்களுக்கு ஹோட்டல் கல்யாணத்துக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இலையிலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து 20 டிஷ்ஷஸ் வச்சுருவாங்க. நான் சொல்கிறது வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், ஸ்வீட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இதில் வச்சுருவாங்க. ஒரே ஆள் வந்து 2 இலை வந்து சாப்பிட மாட்டான். அது அவங்களுக்கு வயிறு இருந்தாங்கன்னா அது திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வந்து திருப்பி இன்னொரு பந்தியில் வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் மோஸ்ட்லி அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே இலையில் உங்களுக்கு சாப்பாடும் இருக்கும். நான் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது, இப்போது எக்ஸாம்பிள் தோசை, இட்லி, சட்னி எல்லாமே சாப்பிட்டுட்டு சைடில் உங்களுக்கு ஸ்வீட்ஸும் வைப்பாங்க. ஸ்வீட்ஸும் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு கிளம்பிடுவீங்க, அவ்வளோதான். இது வந்து இலை. ஆனால் இதில் அப்படி கிடையாது. பஃபெட் அப்படின்ற போகும்போது உங்களுக்கு பிளேட்டு கணக்கு தான் மக்கள். எவ்வளோ பிளேட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரே சிங்கிள் பர்சன், இப்போ நானே போகிறேன்னா கூட நான் போயிட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு பிளேட் எடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, பொங்கல், இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை போட்டு சாப்பிட்டு வரும். இப்படி எல்லாத்தையும் ஒரே இதில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு பிளேட் கணக்கு தான் வரும். ஆனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நம்மளே பண்ணுவோம் அந்த தப்பை. ஒரு பிளேட் எடுப்போம், அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் அண்ட் சேவரிஸ்க்கு வருவோம். விச் இஸ் லைக் இந்த என்ன சொல்கிறது, மஃபின்ஸு, இல்லை கேசரி, இல்லை இந்த என்ன சொல்கிறது மற்ற ஸ்வீட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஜூஸஸ்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட் எடுத்து சாப்பிட்டு வருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா
நான் மட்டுமே 2 பிளேட்டு சாப்பிட்டுட்டேன்னு அர்த்தம் மக்களே. ஸோ இதுதான் வந்து பிளேட்டு கணக்கான ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் சரிங்களா. ஸோ இது வந்து அவர் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் சார் பிளேட்டு கணக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நாங்களும் எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. ஸோ எவ்வளோ கணக்கு அப்படின்றத நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைனல் டெசிஷன் என்ன ஆனது, ஆக்சுவலாக வந்து முதல் பண்ணியிருந்தது என்னென்னா டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் சொல்லியிருந்தோம். டின்னர் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு படுத்துட்டு காலையில் கல்யாணத்தை எடுத்து நடத்திட்டு அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு எவ்வளோ சொல்லியிருந்தேன்னா ரொம்ப கம்மி தான் மக்களே. முதல்ல நான் சொல்லியிருந்து சொல்கிறேனே, முதல்ல போய் பேசும்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி துரியா ஹோட்டல் மேனேஜர் சிவகுமார்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, எங்களுக்கு வந்து டின்னருக்கு வந்து ஒரு 50 பேர் வேணும் சார் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கல்யாணம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 170 பேர் போதும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லஞ்சுக்கும் அதே மாதிரி வந்து ஒரு 50 பேர் போதும் சார். இதுதான் சார் இதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு முதல்ல இதான் பேசியிருந்தோம் சிவகுமார்கிட்ட. ஏன் இவ்வளோ கம்மிரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா வந்து என் தம்பி நான் சொல்லிட்டேன்னா என்னோட கொலீக்ஸ் கூப்பிட மாட்டேன், ஆஃபீஸ் கொலீக்ஸ் நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கைஸ், ரொம்பவே நிறைய. பட் ஆனால் என்ன சொல்லிட்டான்னா, இல்லை நான் அவ்வளோ பேரை கூப்பிட்டேன்னா ரொம்ப தாம் போட மாதிரி இருக்கும், தாம்தும்லாம் வேணாம். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுக்கிறேன், ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸே அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நான் கொஞ்சம் லிமிட்டடாக கூப்பிட்டுக்கிட்டு கொலீக்ஸ்ன்னு சுத்தமாக கூப்பிடல, யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் வந்து எங்களோட நெய்பர்ஸு, அதை தாண்டி அப்புறம் எங்களோட சில பல க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கு அக்விட்டன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க, அப்புறம் வந்து அவனோட ஒரு க்ளோசஸ்ட்டு ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃபேமிலி ஒரு 10 பேர் வருவாங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சைடுமே ஒரு 30 பேர், பெங்களூரில் வருவாங்க அவங்க சைடு, இதெல்லாம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு 160-170 வந்தது மக்களே. இதுதான் முதல் பிளானே. அப்புறம் பத்திரிக்கை கொடுக்கும்போது தான் எங்கள் சித்தப்பாங்கலாம் லைட்டாக உசு பேத்தி விட்டு, டே தப்பு இல்லை, நாங்களும் சொன்னோம், டே தப்புடா, பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல பண்ணிக்கோப்பா, ஏன்னா வந்து கொலீக்ஸ் வந்து பகச்சிக்கூடாது, நீங்கள் கொலீக்ஸ் வந்து யாரும் கல்யாணத்துக்கு கூப்பிடல அப்படின்னா அவங்க அப்புறம் உங்களோட வந்து வேலையை காட்டுவாங்க, அதனால் வந்து தயவுசெய்து அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணோன்னா பிளானாக மாற்றிக்கிட்டு, சரி ஓகே நான் வந்து கொலீக்ஸ் கூப்பிட்றேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்தளவுக்கு கூப்பிடல, கொலீக்ஸ் அது கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கொலீக்ஸ் வந்து கூப்பிட்டேன். ஏன்னா கொலீக்ஸ் ரொம்ப முக்கியம் கைஸ், அவங்கள நம்ம பகிச்சிக்கூடாது, ஏன்னா அவங்க வேலையில் காட்டுவாங்க, அதனால் நம்மளுக்கு வேலை ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அப்படின்ற போது வேலையில் காட்டுவாங்கன்றதுனால என்ன ஆகிடுச்சுன்னா, சரி ஓகே நான் வந்து கொலீக்ஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலீக்ஸை வந்து கூப்பிட்டுருந்தான் மக்களே. இது மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 to 100 பீப்புள் வந்து கூப்பிட்டுருந்தேன் எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால தான் இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ பிளேட்ஸ் ஆச்சுன்னா 160 சொல்லியிருந்தோம், 260 கடைசியில் சொல்லியிருந்தோம் மக்களே. ஸோ இதான் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கணக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 260 பிளேட்ஸ் நாங்கள் சொல்லியிருந்தோம் மக்களே. முதல் நாள் டே 1, அதாவது February 1 லஞ்ச் எவ்வளோ சொல்லியிருந்தேன்னா ஒரு டோட்டலாக ஒரு 45லேருந்து 50 பேர் சொல்லியிருந்தோம். டின்னர் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக முதல்ல சொல்லும்போது டின்னர் வந்து கீழே ஹால் இருக்குல்ல, கல்யாண ஹால், அந்த கல்யாண ஹால்லேயே எங்களுக்கு வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா 1400 ப்ளஸ் டாக்ஸஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா நிச்சயதார்த்தத்தை வந்து மாடியில் வச்சுருந்தோம். மாடியில் இருக்க ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னா அது இன்னொரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு 1700 ப்ளஸ் டாக்ஸஸ் போட்டாங்க டின்னருக்கு. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொல்லிட்டேன் 1400 ப்ளஸ் டாக்ஸஸ் ப்ளஸ் 260 பீப்புள் டாக்ஸு. அண்ட் அதை தாண்டி வந்து லஞ்சு அன்றைக்கி சேம் டே லைக் நான் சொல்ல February 2 கல்யாணம் முடிச்சுட்டு லஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 1 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி. அது எவ்வளோன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பேர். டின்னர் வந்து ஒரு 70 பேர் நினைக்கிறேன். அண்டு லஞ்ச் வந்து ஒரு 60 பேர். ஸோ இதுதான் கைஸ் டோட்டலாக எல்லாத்துக்கும் காஸ்ட் அவங்க சொல்லிவிட்டேன். முதல் நாள் லஞ்சு வந்து கிட்டத்தட்ட 1400 ப்ளஸ் டாக்ஸஸு, டின்னர் வந்து 1700 ப்ளஸ் டாக்ஸஸு, அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 1400 ப்ளஸ் டாக்ஸு, அண்ட் அடுத்த நாள் அந்த சேம் டே நான் சொல்கிறது February 2 கல்யாண நாள் அன்றைக்கி லஞ்ச் வந்து 1400 ப்ளஸ் டாக்ஸஸ். ஸோ இதுதான் கைஸ் இது காஸ்ட்டு. இந்த காஸ்ட் எங்களுக்கு சொல்லியிருந்தார் சிவகுமார். நாங்கள் இது வந்து எல்லோரும் சொல்லியிருந்தோம். எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பண்ணிக்கோங்க சார். 2 மாதம் முன்னாடி பண்ணியாச்சு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் கழிச்சு ஒரு பேமெண்ட்டு, ஒரு 30 டேஸ் கழிச்சு ஒரு பேமெண்ட்டு, 45 டேஸ் கழிச்சு ஒரு பேமெண்ட், அப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் பேமெண்ட் இப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் அக்செப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா சிவகுமார்கிட்ட பேசும்போதும் சரி, கொண்டு போகும்போதும் சரி, எல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே கொண்டு போனார். பரவாயில்ல சார், பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்தது. ஸோ தட் வாஸ் குட் எனஃப் ஃப்ரம் ஹிஸ் சைட். ஸோ இது வந்து ஃபஸ்ட் வந்து புக்கிங் ஆஃப் தி ஹால். அதுக்கப்புறம் ரூமோட புக்கிங் இருந்தது. ஸோ ரூம் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணணும். நம்ம சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சத்திரத்தில் பண்ணும்போது ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு சத்தத்துலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். டிபெண்டிங் அப்போ சத்தத்தோட சைஸு, மண்டபத்தோட சைஸு. லெட்ஸே பார்த்திங்கன்னா ஒரு சில மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 2 or 3 ரூம் தான் இருக்கும். சில மண்டபத்தில் 10 மேலே ரூம்ஸ் இருக்கும்.
ஸோ அப்படி நீங்கள் எடுக்கும்போது சில சமயம் சின்ன ரொம்ப சின்ன சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 ரூம் தான் இருக்கும். இப்போ மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே தான் ஹோட்டலில் தான் ரூம் போடுற மாதிரி இருக்கும். பட் ஹோட்டல் அப்படின்னு எடுக்கும்போது ஹோட்டல் இப்போ பேங்க்வெட் ஹாலில் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் அந்த ஹோட்டல்லேயே நீங்கள் ஸ்டேவும் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு ஹோட்டல் அப்படின்னு போகும்போது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக பிளான் பண்ணி ஹோட்டல்லே நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஹோட்டல் ரூம் அப்படின்றது பார்க்கும்போது துரியா ஹோட்டல் வந்து ஆன்லைனில், அதாவது ஐபிஓவோ இல்லை வந்து புக் மை டிக்கெட்ஸ், அதாவது இந்த மேக் மை ட்ரிப்போ அந்த மாதிரி போகும்போது போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூம் வந்து 7,500லேருந்து 8,000 வரைக்கும் போட்டிருந்தாங்க ஒரு ரூம், இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு. சரிங்களா, இதுதான் போட்டிருந்தாங்க வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் அதே வந்து இப்போ ஆன்லைனில் போய் கேட்டிருந்தோம், சரி ஆஃப்லைனில் நான் சொல்கிறது சிவகுமார் கிட்ட டேரெக்டாக போய் கேட்கும்போது சரி எவ்வளோ சார் ரூம் அப்படின்னு கேட்கும்போது அவனா சொன்னான்னா இதில் வந்து 9,000 சொல்லியிருந்தார், 9,000 சொல்லியிருந்தார். எங்களுக்கு பக்குன்னு இருந்தது, என்னடா 9,000 ஏன் 1,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க? நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா சரி ஆஃப்லைனில் போனோம் சிவகுமார்கிட்ட கேட்குறோம்னா கொஞ்சம் சீப்பாக போவாங்க, ஸோ அவங்ககிட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அங்கே போய் கேட்டால் அவர் அப்படியே டபுள், அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து 1,000 ரூபாய் ஏற்றி 9,000 சொல்லியிருந்தாரு. அப்போ கேட்டிருந்தோம், ஏங்க இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 9,000 சொல்கிறீங்க, நீங்கள் சீப்பாக பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சேன். தண்ணி அவர் கேட்டிருந்தோமும் கூட. சரி ஓகே இருக்கட்டும், எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் கல்யாணம் தான் பண்ணுறோம்ல, எங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பே பண்ணி கல்யாணம் பண்ணுறோம்ல, ஸோ எனக்கு கொஞ்சம் சீப்பாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதையும் டினை பண்ணிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை அது வேறு டீம், இது வேறு டீம், அதாவது நாங்கள் வந்து கல்யாணம் மேனேஜ் பண்ணுற டீம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் இருக்காங்க, அவங்க வந்து அந்த ஹோட்டல் ரூம்ஸ் பண்ணி கொடுக்குற டீம். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கோங்க, நான் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியலன்னாரு. அவங்ககிட்டயும் நாங்கள் பேசினதுக்கு இல்லை சார் நாங்கள் ரூம் அளவுலாம் குறைக்க மாட்டோம், ஸோ இந்த சேம் ரூம் அளவு தான் இருக்கும், லைக் ரூமோட காஸ்ட் வந்து 9,000 தான், குறைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ அப்போது திருப்பி கேட்டிருந்தோம், ஏன் சுகுமார் இப்படி இருக்குது, 9,000 ஆஃப்லைனில் இருக்குது ஆனால் ஆன்லைனில் போனால் சீப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொன்னார்னா, ஆஃப்லைன் அப்படின்னு போகும்போது லைக் அவங்க மூலமாக டைரெக்டாக ஹோட்டல் மூலமாக பண்ணும்போது தேல் ஹேவ் சம், அதாவது என்ன சொல்கிறது, ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ், ரிலாக்ஸேஷன்ஸ் இதை நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் செக் அவுட் பண்ணுறீங்கன்னா செக் அவுட் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். செக்இன்றது உங்களுக்கு வந்து ஒரு 2 மணிக்கு செக்இன் பண்ணிக்கலாம், செக் அவுட் ப்ராசஸ் 12 மணிக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் ஆஃப்லைனில், அதாவது சிவகுமார் மூலமாகவோ இல்லாமல் டேரெக்டாக ஹோட்டல் மூலமாக பண்ணும்போது என்னன்னா, நீங்கள் செக் அவுட் ப்ராசஸை கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம். லெட்ஸே இப்போது 12 மணிக்கு தான் பண்ணணும்னு இல்லை, 1 மணி 1:30 மணி அப்படிக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் அதே நீங்கள் ஐபிஓவோ இல்லை மேக் மை ட்ரிப் மூலமாக போகும்போது அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. 12 மணினா 12 மணிக்கு தான் நீங்கள் செக் அவுட் பண்ணி ஆகணும். இன்ஃபேக்ட் 11:30லேருந்தே கால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 12 மணிக்கு நீங்கள் செக் அவுட் பண்ணியே ஆகணும். இல்லைனா என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கணக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும் சார். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் மூலமே கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின் போது அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா, வேணால் கொஞ்சம் ரூம்ஸ், இப்போது டோட்டலாக நாங்கள் எவ்வளோ ரூம்ஸ் போட்டிருந்தோம்னு சொல்லிடுறேன் கைஸ். டோட்டலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் நாள் நான் சொல்கிறது February 1 அண்ட் February 2க்கு பார்த்தீங்கன்னா அது லைக் February 1 செக்இன், February 2 செக் அவுட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூம்ஸ் போட்டிருந்தோம், டோட்டலாக 17 ரூம்ஸ் போட்டிருந்தோம். 15 வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம், விச் இஸ் தி நார்மல் ரூம், அண்ட் 2 பார்த்தீங்கன்னா சூட் ரூம் போட்டிருந்தோம். சூட் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கொஞ்சம் பெரிய ரூம், அதுதான் நாங்கள் எடுத்திருந்தோம். நான் சொல்கிறது மேப்பில் வீடு, பொண்ணு வீடு. ஸோ அவங்க 2 பேருக்கு மட்டும் சூட் ரூமு, மற்றவங்க எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு பெங்களூரில் வரவங்களுக்கு டீலக்ஸ் ரூம் போட்டிருந்தோம் மக்களே. 2வது நாள் நான் சொல்கிறது February 2ஆம் தேதி எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போட்டிருந்தோம், விச் இஸ் லைக் ஒரு டீலக்ஸ் ரூமு. ஸோ டோட்டலாக 18 ரூம் மக்களே, ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் வந்து புக்கிங்கு. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சரி சார் நீங்கள் வந்து டீலக்ஸ் ரூம் பண்ணுறீங்களா, சூட் ரூமுக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடையாது. நான் சொல்கிறது சூட் ரூமுக்கு வந்து ஆன்லைன் நீங்கள் பண்ண முடியாது, ஆஃப்லைன் மட்டும்தான். நீங்கள் வந்து எங்கள் ஹோட்டல் மூலமாக தான் நீங்கள் சூட் ரூம் பண்ணி ஆகணும். ஸோ அதை மறந்துடுங்க. டீலக்ஸ் ரூம் நீங்கள் பண்ணுறீங்களா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 15 ரூம்ஸ், லைக் 16 ரூம்ஸ். 16 ரூம்ஸில் நீங்கள் அந்த 15 ரூம்ஸ் வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே வேண்டாம். 15 ரூம்ஸில் ஒரு 5 ரூம் வேணால் நீங்கள் எங்ககிட்ட எடுத்துக்கோங்க, மீதி 10 ரூம் வேணால் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ தட் நீங்கள் இப்போ செக் அவுட் பண்ணும்போது மற்றதான் செக் அவுட் பண்ணிட்டு கூட இதில் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஃபைனலி வி வென்ட் வித் தட் ஆப்ஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா புக்கிங் போகும்போது நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, சரி ஓகே சொல்லிட்டு அந்த 5 ரூம் மட்டும் ஐபிபியில் வந்து ஐபிபியில் பண்ணியிருந்தோம். மீதி இதில் வந்து அந்த 5 ரூம் மட்டும் வந்து ஆஃப்லைனில் சிவகுமார் கிட்ட பண்ணியிருந்தோம் மக்களே. ஸோ இது தான் கைஸ் வந்து புக்கிங், ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி சிவகுமார் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த டெக்கரேஷன்ஸ் ஆளுங்களாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஆப்வியஸாக ஹோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டெக்கரேட்டரோட நீங்கள் கூப்பிட்டு வரலாம், உங்களோட சாய்ஸ் தான்.
மோஸ்ட்லி இப்போ ஐ திங்க் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் சத்திரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற டெக்கரேட்டர்ஸ் தான் கூட்டு வர மாதிரி இருக்குது. அது ஏன்னு தெரியல. மேபி எதை சொல்கிறேன், அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க டேமேஜ் பண்ணிடுறாங்க அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் அப்படி இருக்குது. பட் முக்கால்வாசி சத்திரம்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரோனா கூப்பிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும்ன்றனால யாரும் பெருசாக சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் ஹோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வேறு. 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து ஒரு வெண்டர் வச்சுருப்பாங்க. இந்த டெக்கரேட்டர்ஸ் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணணுன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெக்கரேட்டர்ஸ் மட்டும் தான் கைஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேட்டர்ஸ் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெக்கரேட்டர்ஸ் நம்பரும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசி தான் நாங்கள் அந்த டெக்கரேஷன்ஸ் அதுக்கான வேலைகள்லாம் பார்த்தோம். ஸோ அந்த டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு போகும்போது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று வந்து அந்த ஹாலுக்கான டெக்கரேஷன் மக்களே, அதாவது சத்திரத்துக்கான டெக்கரேஷன், ஹாலாக இருக்கட்டும், மேடையாக இருக்கட்டும், அதுக்கான டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறது, அந்த கல்யாணத்துக்கான பூஜை ஐட்டம்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஐயர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, மேளந்தாளம் நான் சொல்கிறது இந்த கெட்டி மேளம்லாம் அடிப்பாங்களே அந்த கெட்டி மேள டீமு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், லைட் மியூசிக்கு, அந்த எக்ஸ்ட்ரா மியூசிக் பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை மியூசிக் வந்து நான் சொல்கிறது இந்த வயலின் அந்த மாதிரி மியூசிக் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு சொல்லலை எங்கள்கிட்ட. பட் இருந்தாலுமே ஃபோட்டோகிராஃபி மக்களே அது வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த லைட் மியூசிக் ஃபோட்டோகிராஃபியை தவிர மற்றது எல்லாமே அவர் மூலம் தான் போயிருந்தோம். அந்த டெக்கரேட்டர்ஸ் மூலம் தான் போயிருந்தோம். சத்திரம் டெக்கரேஷன்ஸு, பூ மாலை, பூ டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும், மாலை வாங்கி கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவர் தான் எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தட் ஆல் வென்ட் வயா தி சிவகுமார். ஸோ சிவகுமார் தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவர் மூலமாக நாங்கள் டெக்கரேட்டர்ஸ் மூலமாக இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம் மக்களே. இதில் வந்து நாங்கள் லைட் மியூசிக் எடுக்கலை. ஏன்னா லைட் மியூசிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹோட்டலில் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப சத்தமாகிடும். இது எப்போ பண்ணலாம், நீங்கள் லைட் மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொத்த ஹோட்டல்லே நீங்கள் வந்து விலைக்கு வாங்கிடணும். விலைக்கு வாங்கணும் சொல்கிறது, விலைக்கெல்லாம் வாங்குறதுக்கு சொல்ல, அந்த இப்போது ஆக்சுவலாக என்ன சொன்னார் நான் சிவகுமார், கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாளுக்கு முன்னாடி எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு 20-30 நாளுக்கு முன்னாடி ஒரு சேட்டு வீட்டு கல்யாணம் நடந்துச்சான். அந்த சேட்டு வீட்டு கல்யாணம் மொத்த ஹோட்டலையும் வாங்கிட்டாங்க மக்களே. மொத்த ஹோட்டலையும் பார்த்தீங்கன்னா அந்த 2 நாளைக்கு அவங்க வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 ரூமையுமே அவங்க வாங்கிட்டாங்க மக்களே. கம்ப்ளீட்டாக நோ அதர் கெஸ்ட் இந்த ஹோட்டல் இருக்கக்கூடாது, எனக்கு நாங்கள் மட்டும் தான், எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாமன், மச்சான், தாத்தா, பாட்டி, எவனும் ஃப்ரெண்டு கிண்டு எல்லாம் கொலீக்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி 400 ரூம்ஸுமே, கிட்டத்தட்ட 420 ரூம்ஸ் நினைக்கிறேன் அந்த ஹோட்டலில். அந்த மொத்த ஹோட்டலுமே கம்ப்ளீட்டாக புக் பண்ணிட்டாங்க, ஹால் உள்பட. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஹோட்டலில் சரக்கு அடிச்சிக்கலாம், சரக்கு கொண்டு வந்து அடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹாலில் நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஹாலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் லைட் மியூசிக் வச்சுக்கலாம். கீழே இன்ஃபேக்ட் ஹாலில் பத்தலைன்னா கூட கீழே வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மியூசிக் வச்சுக்கலாம். ஃபுல் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது வேணால் லைட் மியூசிக் வச்சுக்கலாம். பட் நீங்கள் வந்து இப்போ மற்ற கெஸ்ட்லாம் இருக்கும்போது லைட் மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் லைட் மியூசிக்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் போகல. இல்லை அவங்களே இன்பவுண்டாக நான் சொல்கிறது ஹோட்டல்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அதிலே நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நடத்திட்டோம். ஸோ அதனால் லைட் மியூசிக் போகலை. அதேமாதிரி ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா என் தம்பியை தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தான், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃபி அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தான். ஸோ அது வந்து நாங்கள் போயிட்டோம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேட்டர்ஸ் தான் மக்களே. ஸோ எஸ், இதுதான் வந்து புக்கிங் அண்ட் டெக்கரேஷன்ஸ் சரிங்களா. ஸோ இப்படி தான் கேஸ் வந்து நடக்கும் ஹோட்டல் அப்படின்ற பொறுத்த வரைக்கும், இப்படி தான் வந்து நடக்கும் வந்து மக்களே. ஓகே, ஸோ புக்கிங்கோட இப்போதைக்கு நேற்றுக்கு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் மேலே போகுது. நிறைய வளவலன்னு பேசுகிறேன், அதனால் வந்து போர் அடிக்கூடாது அப்படின்றனால இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நான் சொல்கிறது பார்ட் 1 வீடியோ ஆஃப் துரியா ஹோட்டல் ரிவ்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவல் ரிவ்யூ, நம்மளோட ஹோட்டலுக்கான ஆக்சுவல் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். டேக் கேர் அண்ட் பாய் மக்களே.